எம்எல்ஏக்கு ஒரு கோட்டா, எம்பிக்கு ஒரு கோட்டா, மினிஸ்டருக்கு ஒரு கோட்டா சேல் பண்ணுவாங்க. ஒரு சீட்டு வந்துட்டு 10 லட்சம் 20 லட்சம்னு. அது இன்றைய காலகட்டமாக இருந்தால் 5 கோடி ரூபா 4 கோடி ரூபா 3 கோடி ரூபாய்க்கெல்லாம் விற்க முடியும். வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பேச போகிற டாபிக் வந்துட்டு நீட்டை பற்றி பேச போகிறோம். நீட்னா என்னென்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இதை தான் சுருக்கமாக நீட்டுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கணும்னா நம்ம நீட் எழுதி பாஸ் பண்ணால் தான் நம்ம மருத்துவம் படிக்க முடியும். நிறைய மாணவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடுறதும், நிறைய அரசியல் கட்சிகள் அரசியல் செய்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் விலாவாரியாக பேசுவோம். நம்ம இந்த நீட்டில் எத்தனை மார்க்கு, எந்தெந்த பாடத்தில் எத்தனை சப்ஜெக்ட்லாம் கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேங்க. பேர் நினைக்கலாம் நீட்டை பற்றி இவருக்கு என்ன தெரியும், நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் என்னத்தை புதுசாக சொல்ல போகிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். நீட்டுனா என்ன, நீட்டு எப்போ ஆரம்பித்தது, நீட்டுக்கு பின்னாடி உள்ள அரசியல், இதில் எந்தெந்த பாடத்திட்டங்கள் இருக்குது, அதில் எத்தனை மார்க்கு, அதாவது ப்ளஸில் வருமா மைனஸில் வருமானு சொல்லிட்டு இந்த நீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் இந்த வீடியோவில். நான்லாம் ஆரம்ப காலத்தில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா +2 முடிச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு காலேஜில் போய்ட்டு என்ட்ரன்ஸ் எழுதிட்டு நம்ம ஒரு மெடிக்கல் காலேஜிலாம் சேர முடியும். தகுதி இருக்கோ இல்லையோ உங்கள்கிட்ட காசு இருந்தாலும் நீங்கள் ஒரு காலேஜில் போய்ட்டு எம்பிபிஎஸ்லாம் சேர முடியுங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலூர் மெடிக்கல் காலேஜ் மாதிரி, எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் மாதிரி, இல்லை சிப்மர் மருத்துவ காலேஜ் மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயும் தனித்தனியாக அவங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் அந்த நுழைவுத் தேர்வில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணலாம். அப்போது எம்எல்ஏக்கு ஒரு கோட்டா, எம்பிக்கு ஒரு கோட்டா, மினிஸ்டருக்கு ஒரு கோட்டா, அந்த ஊரில் உள்ள வார்டு மெம்பர் வரைக்கும் கூட சில இடத்துலலாம் கோட்டா இருக்குங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவெல்லாம் இருக்கும். அதை சேல் பண்ணுவாங்க. ஒரு சீட்டு 10 லட்சம் 20 லட்சம்னு. அது இன்றைய காலகட்டமாக இருந்தால் 5 கோடி ரூபா 4 கோடி ரூபா 3 கோடி ரூபாய்க்கெல்லாம் விற்க முடியும். இந்த நீட்டு எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அந்த அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா ஒரு பைசா நீங்கள் பே பண்ண வேண்டாம். இந்த நீட்டு எதிர்ப்பு தெரிவிக்க நிறைய அரசியல்வாதிகள் இதுக்கு பின்னாடி உள்ள அரசியலை பற்றி யாருமே பேசுகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே பாருங்களேன், எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதோட வேந்தர் யார், சேர்மன் யாருன்னு போய் பாருங்கள். பெரிய பெரிய அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. அப்போ அவங்களால அந்த சீட்டை விற்க முடியலை, அவங்களால காசு பண்ண முடியலை. அதுக்காக தாங்க இவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் நடக்குது. இதில் எத்தனை மார்க்குக்கு கொஸ்டின் வரும், அதெல்லாம் வாங்க நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இந்த நீட் எக்ஸாம் நாடு முழுக்க நடத்தப்படுற ஒரு தேர்வு. இதை நடத்துகிற நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சின்னு சொல்லிட்டு தான் இதை நடத்துகிறாங்க. இதில் கேட்கப்படுற பாடங்கள் பார்த்திங்கன்னா சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஃபிசிக்ஸு, இதிலேருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் வரும். இந்த எக்ஸாம் 180 நிமிஷம், அதாவது 3 மணி நேரம் அந்த எக்ஸாம் நடக்கும். இதோட மார்க்கு ஸ்கோர் பார்த்திங்கன்னா -180லேருந்து +720 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸாம் வருஷத்துக்கு 19,900,000 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதாவது 2026 நிலவரப்படி குவாலிஃபிகேஷன் ரேட் 55.97%. நீட் எக்ஸாம் 3 மணி நேரம், அதாவது 180 நிமிஷம் இந்த எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் -180 மார்க்கில் இருந்துட்டு +720 வரைக்கும் இதோட ஸ்கோர் ரேஞ்சுங்க. ஸ்கோர் வேலிடிட்டி இந்தியாவில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா 1 இயரு, வெளிநாடாக இருந்தால் 3 வருஷம். நீங்கள் இது அன்லிமிட்டடாக எழுத முடியும். நம்ம ஒரு தடவை நம்ம எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டோம், மறுபடியும் எழுத முடியாதுன்னு இல்லை. நீங்கள் எத்தனை தடவைனாலும் எழுதலாம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடத்துவாங்க. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு நிறைய இன்ஸ்டியூட்டெல்லாம் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கலாம். நிறைய ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் அவங்களால ஈஸியாக இந்த என்ட்ரன்ஸை பயம் இல்லாமல் எழுத முடியும். இந்த எக்ஸாம் 12 மொழியில் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷு, மராத்தி, குஜராத்தி, கன்னடா, தெலுங்கு, மலையாளம், அது மாதிரி 12 மொழியில் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். இந்த எக்ஸாமில் 180 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஒவ்வொரு பாடத்துக்கு 45 கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பாட்டனி, ஜுவாலஜி. இதில் நீங்கள் கரெக்டாக மார்க்குக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ப்ளஸில் போக 4 மார்க்கு. அதே நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு நெகட்டிவில் 1 மார்க்கு போகும். இந்த எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும். அதாவது 180 நிமிஷம்.
அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். மேக்ஸிமம் 720 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் டாப்பு. நீங்கள் இந்த மெடிக்கல் காலேஜில் சேரணும்னா நீட்டு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் சேரணும்னா 7000 ரூபா போதும் உங்களுக்கு. அப்போ பார்த்துங்க எவ்வளோ ஒரு கம்மியான ஒரு ரேட்டுன்னு. ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இது. நீங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்தில் ஏழை தொழிலாளியோட பிள்ளையெல்லாம் வந்துட்டு நல்லா படித்து நீட்டில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்மியான ரேட்டில் நீங்கள் வந்துட்டு 5 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். அதே வந்துட்டு ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்ட்ரன்ஸ் வச்சு நீங்கள் அங்கே போய் சேரணும்னா அவங்க வந்துட்டு ஒவ்வொரு கோட்டா வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கோட்டாவில் கோடிகளை கொடுத்து தான் அந்த காலேஜில் சேர முடியும். அதனால் அந்த நீட்டு வந்துட்டு நம்ம நல்லா படித்தா நம்ம ஈஸியாக ரொம்ப செலவு இல்லாமல் ஒரு ஏழை தொழிலாளியோட மகன் கூட ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜில் போய்ட்டு மெடிக்கல் படிக்க முடியுங்க. நிறைய வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலலாம் ஆரம்ப காலத்தில் கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு எம்பிபி இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல டாக்டராக வெளில வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு காசை கொடுத்துட்டு சீட்டு வாங்கி ஏதோ நானும் காலேஜுக்கு போனேன், அதாவது எங்களும் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனான்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போய்ட்டு சீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட எப்படி தரமான ஒரு மெடிக்கல் கிடைக்கும், ஒரு மருத்துவம் கிடைக்கும்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா எம்பிபிஎஸ் காலேஜ் வந்துட்டு 1,09,170 காலேஜ் இருக்குது. பிடிஎஸ் காலேஜ் வந்துட்டு 28,088 காலேஜ் இருக்குது. ஆயுஷ் காலேஜ் வந்துட்டு 52,720 காலேஜ் இருக்குது. பிவிஎஸ் காலேஜ் வந்துட்டு 6,537 காலேஜ் இருக்குது. ஆல் காலேஜ் கம்பைன்டு வந்துட்டு 1,96,515 காலேஜ் இந்தியாவில் இருக்குது. இந்த நீட் எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் படிக்கலாம்னா எம்பிபிஎஸ்ஸு, பிடிஎஸ்ஸு அதாவது பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, பிஏஎம்எஸ்ஸு, பிஹெச்எம்எஸ்ஸு, பிஎன்ஒய்எஸ்ஸு, பியூஎம்எஸ்ஸு, பிஎஸ்எம்எஸ்ஸு, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச், பிபிடி, அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் படிக்கலாம். நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நீட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்துட்டு இன்னும் இதை பற்றி நிறையா விலாவாரியாக இதில் எப்போ தடை பண்ணாங்க, நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த நீட் எக்ஸாம் வந்துட்டு எந்த விதத்தில் ஆரம்பித்து அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் இப்போ வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக நான் வந்துட்டு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் தான் கொடுத்துருக்குறேன். நம்ம வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு முடிவு இல்லைங்க. நம்ம வந்துட்டு நிறைய போராடணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். உழைப்பு மட்டும்தான் நமக்கு உயர்வை கொடுக்கும். நம்ம வந்துட்டு எதை கண்டு பயப்படுறோமோ அது வந்து நம்ம தலையில் ஏறி உட்காந்துருங்க. நம்ம வந்துட்டு எதையுமே நினச்சி பயப்படக்கூடாது. நீட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நம்ம நல்லா படித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் நீட்டை பற்றி பயப்படாமல் நம்ம நீட் எக்ஸாம் எழுதணும். நம்ம என்ன ஒன்று நினச்சி பயப்படுறோமோ அதை வந்து நமக்கு தோல்வியை தான் கொண்டு வரும். அதனால் நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணோம்னா நம்மளும் பாசிட்டிவாக எனர்ஜியை கிடைக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன இதாக பேசியிருக்கிறேன். சில பேருக்கு இதை பற்றி இந்த வீடியோவை பற்றி எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம வந்துட்டு இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச முடியும். நிறைய டாப்பிக்கை வந்துட்டு நம்ம எடுத்து பேசும்போது என்னோடய வியூவர்ஸுக்கு நிறைய நாலேஜை கொடுக்க முடியும். கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்களோட வந்து விடைபெறுவது நான் உங்கள் சண்முக சுந்தரம் சேர்வை. ஓகே, நன்றி, வணக்கம்.